அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மன்னிப்பு பற்றி பேச போகிறோம். மன்னிப்பு பற்றி பார்க்க போகிறோம். மன்னிப்புனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் கிடையாது. பல நேரங்களில் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவத்தில் மன்னிப்பு அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. முதலாவது அடிப்படையில் வெளிப்படையான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது கடவுள் அவர்களை மன்னிக்கிறார். கடவுள் பாவம் செய்கிறதுனால அந்த மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள உறவு அப்படிங்கிறது மாறி போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதாவது பாவம் செய்கிறதுனால கடவுளுக்கும் மனுஷனுக்கு இடையில இருக்கிற உறவு மாறாது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என்ன பிரதர் நீங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்தால் ரட்சிப்பு இழந்துருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தலைப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே, அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தால் ரட்சிப்பை இழந்துருவாங்களா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வேதாகமும் பதில் சொல்லலை, அந்த கண்ணோட்டத்தில் வேதாகமும் பேசலை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் நாம் பாவம் செய்யும்போது அதை மன்னிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த மன்னிப்பு இருக்கிறனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமில் பல நேரங்களில் பேசப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த மன்னிப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பாவம் செய்கிறனால நம்ம கடவுள் இடத்துல இருக்கிற அந்த உறவை நம்ம இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? முதலாவது, ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ரட்சிப்பு அப்படிங்கிறது அடிப்படையில் நமக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. ஓகேவா? ரிலேஷன்ஷிப். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நாம் கடவுளோடு கூட உறவு இல்லாதவங்களாக இருந்தோம். கடவுளுக்கும் நமக்கு இடையில எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆவிக்குரிய ரீதியாக பாவியாக நம்ம கடவுளை விட்டு பிரிந்த நிலையில் இருந்தோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் கடவுளோடு இணைந்தவர்களாக மாறிவிட்டோம். நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு உறவு உண்டாயிற்று. வேதாகமத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற நிலையை பெற்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது ஆவிக்குரிய ரீதியாக மறுபிறப்படைந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், சுதந்திரராக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் வேதாகமம் சொல்லுது. இது ஏதோ எமோஷனல் வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே லீகல் டேர்ம்ஸ். ஓகேவா? இது எல்லாமே லீகல் டேர்ம்ஸ். அதாவது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், நம்ம உறவுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? இப்போ நமக்கும் கடவுளுக்கும் இடையில 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நமக்கும் கடவுளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு. 2வது, இந்த ரட்சிப்பு மூலமாக நமக்கும் கடவுளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஐக்கியம். 2ம் வேறு வேறு விஷயம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லா உறவிலும் பார்த்தீங்க அப்படின்னா உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு இடையில உறவும் இருக்குது, ஐக்கியமும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு லீகலாக அவங்க தான் உங்களுடைய பிள்ளைங்க. ஓகேவா? இதுதான் ரிலேஷன்ஷிப். ஆனால் இந்த ஐக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சமாதானமான ஒரு நிலை இல்லையா, அந்த டேர்ம்ஸில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது, அது இந்த 2மே நமக்கு கடவுள் இடத்துல இருக்குது. இப்போது நம்ம பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஐக்கியம் பாதிக்கப்படுது. நம்ம யதார்த்தமாக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தான். இப்போ உங்களுடைய பிள்ளைங்க நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தவறுகளை அவங்க வீட்டில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேட்டை பண்ணுறாங்க, நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த அவங்க செய்கிறாங்க. ஒருவேளை வளர்ந்த பையங்களாக இருந்தால் உங்களோட விருப்பத்தின்படி நடக்காமல் அவங்க ரொம்ப தவறான ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா, அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அவங்க உங்களுடைய பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி மாறிட மாட்டாங்க. அவங்க உங்களுடைய பிள்ளைங்க தான். ஓகேவா? அதில் எந்த மாற்றமும் வராது. ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம கோபத்தில் போடா நீ என்னுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லி மாறிடுவாங்களா? இல்லை, அவங்க பிள்ளை தான். ஏன்னா அவங்க உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. இது ஒருபோதும் என்ன செய்யாது, மாறவே மாறாது.
இதே மாதிரி தான் நாம் கடவுளால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த உறவு இருக்கு இல்லையா, அது மாறாது. பிள்ளைங்கள வந்து நல்ல பிள்ளைங்க, கெட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் பிள்ளை தான். ஓகேவா? இப்போ அவங்கவுங்களுடைய உங்க உறவு மாறாது. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இடையில டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது. இல்லையா? உங்க 2 பேருக்கு இடையில வந்து அவங்க கூட உங்க கூட அவங்க சமாதானமாக இருக்காங்களா? இல்லையா? ஒரு அன்பான ஒரு நிலை உங்க 2 பேருக்கு இடையில ஒரு அன்பு உறவு இருக்குதா? ஒரு ஐக்கியம் இருக்குதான்னா அது இல்லாமல் இருக்கும். இப்போ இதுதான் பிரச்சனை. உறவு இருக்குது. அந்த உறவு மாறாது. ஆனால் ஐக்கியம் இல்லை. அப்போ சண்டை போட்டுட்டு தனியாக இருக்கிறது இல்லையா? அதான் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் கடவுளுக்கு இடையில இருக்கக்கூடியதில் கூட நடக்கும். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது இந்த உறவு மாறாது. ஆனால் ஐக்கியம் வந்து மாறிடும். நமக்கு கடவுளுக்கு இடையில இந்த டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்காது. இப்போ இது சரியாகணும் என்ன செய்யணும்? இந்த பாதிக்கப்பட்ட நபரிடத்துல வந்து அவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது, உண்மையாக அவர் வந்து தன்னுடைய தவறை நினைத்து திருந்தி வரும் பொழுது, அங்கே வந்து ஒரு மீண்டுமாக அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது. ஓகேவா? அஃபண்ட் பண்ண நபர் யார் அஃபண்டட் ஆகிருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது, இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வராங்க, வந்து அவங்களோட தப்பை உணர்றாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ நம்மளுடைய அப்பாவுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, அவர் சொன்னதெல்லாம் சேம் இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா, நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல அவங்க மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? உடனடியாக நீங்கள் அதுக்கப்புறமா அதை மன்னித்து திரும்பவும் என்ன செஞ்சுக்குவீங்கன்னா அவங்கள அந்த அன்புக்குள்ளே திரும்பவும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே அந்த உறவு அந்த ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வந்துடுவீங்க. அவங்க 2 பேருக்கு எல்லாம் டேர்ம்ஸ் வந்து சரியாயிரும். இதே மாதிரி தான் நம்ம பாவம் செய்கிற நிலையில் நம்ம அப்படியே பாவத்தை உணர்ந்து நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்போது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் வந்து உங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரியான காரியத்தை செஞ்சுட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்திலே போகும்போது ஆண்டவர் நம்ம மீண்டுமாக அவருடைய அந்த ஐக்கியத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளும். அந்த டேர்ம்ஸ் வந்து கரெக்டாகிடுது. ரைட்? அப்போனா நான் எப்போ வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு அப்போ நான் திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வந்து திரும்ப ஐக்கியமாயிடலாம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை அந்த இடத்துல வரலாம். தயவுசெய்து இந்த இடத்துல நிறுத்திட்டு கமெண்டில் கிடந்து கும்மால் அடிக்கக்கூடாது. நான் திரும்ப இன்னும் ஃபுல்லாக பேசி முடிக்கலை. சரியா? இது நம்ம நினைக்கிற மாதிரி இது விளையாட்டுத்தனமான காரியம் கிடையாது. நான் அதை முதல்ல சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ரைட்? இப்போது இந்த தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து தப்பு பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க கண்டிப்பாங்க. அதே மாதிரி நாம் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் ஒரு சில நேரங்களில் தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்முடைய பாவங்களை சிட்சிக்கவும் செய்கிறாரு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அவர் சிட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்போ அவர் பாவத்தை மன்னிச்சதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய பாவத்திற்காக நம்மளை தண்டிக்கலை. ஓகேவா? நம்முடைய பாவத்திற்காக அவர் நம்மை தண்டிக்கலை, மாறாக நம்முடைய பாவத்திற்காக நம்ம பிள்ளைகள் என்பதனால நம்முடைய பாவத்திற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். என்ன வித்தியாசம்? தண்டனைக்கும் சிட்சைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். ஆனால் டெக்னிக்கலாக நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலே பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிறது எப்போவுமே மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவ நிலை, நான் தான் முதலே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பாவ நிலை அப்படிங்கிறது மோசமானது. அந்த பாவ நிலையிலிருந்து தான் அந்த பாவ செயல் வருது. அதனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற எந்த பாவத்திற்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மரணம் தான், நித்திய மரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பிரதர், ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மரணம் தான் தண்டனையான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஏன்னா கடவுளுடைய பார்வையில் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையவே கிடையாது. 50 பைசா திருடினவனும் கடவுளுடைய பார்வையில் திருடன் தான், 50 கோடி ரூபா திருடினவனும் கடவுளுடைய பார்வையில் திருடன் தான். 2 பேருக்கும் கடவுள் சமமான தண்டனை தான் கொடுப்பார். நாம் என்ன நினைக்கிறோம், 50 பைசா திருடினது சாதாரண ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு சின்ன தண்டனையும், 50 கோடி பெரிய பாவம், அதனால் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் கடவுள் எதை பார்க்குறாருன்னா மனசை பார்க்குறாரு, ஆட்டிடியூடை பார்க்குறாரு. 50 பைசா திருடினாலும் சரி, 50 கோடி ரூபா திருடினாலும் சரி, திருட்டு தான். கடவுள் அந்த திருட்டு புத்தியை தான் பார்க்குறாரே தவிர, கடவுள் வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு 2வது பட்சம். அப்போ எந்த ஒரு பாவத்திற்கும் கடவுளுடைய தண்டனை அப்படிங்கிறது மரணம் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. பழத்தை சாப்பிட்டது ஒரு பெரிய பிரச்சனையா? ஆண்டவர் ஒரு சின்ன பழம், நம்ம ஒரு பழத்தை தானே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே பிரச்சனை வெறுமனே பழத்தை சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பலை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிங்கிற ஐடியாலாம் கடவுளுக்கு கிடையாது. எல்லா பாவத்திற்கும் கடவுள் நம்மளை தண்டிக்கணும்னு நினச்சா நம்ம எதுக்காக கடவுள் வந்து நம்மளுக்கு நித்திய மரணத்தை தான் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை தண்டிப்பதில்லை, மாறாக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக அப்படின்னா ஆண்டவர் நம்ம திருந்துவதற்காக சிட்சிக்கிறார். அப்போ ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படிங்கிறது அவர் மன்னிக்கலை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் மரண தண்டனை கொடுக்கல. ஆனால் நம்ம திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளைகளாக இருந்தோமானால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார்னு வேதாகமத்தில் பார்க்கணும். பல நேரங்களிலே மன்னிப்பை பற்றி பேசக்கூடிய அந்த நேரத்தில் சிட்சையை பற்றி பல நபர்கள் பேச மறந்துடுவாங்க. ஆண்டவர் மன்னித்து சிட்சிக்கிறார். ஓகேவா? ஆண்டவர் மன்னிச்சா சிட்சிக்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் நம்மை திருத்துவதற்கு ஆண்டவர் அதோடு கூட சேர்த்து நம்மளை சிட்சிக்கவும் செய்கிறார். அப்போ வேதாகமத்தில் நீங்கள் கடவுள் உங்களை சிட்சியாமல் இருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மளை சிட்சித்தது போல ஆவின் தகப்பனாக இருக்கிற அவரும் நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். சிட்சைகள் வந்து இக்காலத்திலே கஷ்டமாக தோன்றும். ஆனாலும் நீங்கள் அதை சக்தி கொண்டீங்கன்னா நீங்கள் பக்குவப்பட்டு வளருவீங்கன்னு சொல்லி பல இடங்களில் கடவுளுடைய சிட்சை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் எந்த ஒரு சிட்சையும் கொடுக்காம மன்னிச்சிடுறார். ஓகேவா? எல்லா நேரமும் ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் எந்த ஒரு சிட்சையும் இல்லாமல் மன்னிக்கிறார். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சிட்சை கொடுக்கிறார். அப்போ இது வந்து எந்த இடத்துல ஆண்டவர் எந்த சிட்சையும் கொடுக்காம மன்னிக்கிறார், எந்த இடத்துல ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் டைனமிக். இது ஆண்டவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நபருக்கு நபர் மாறுபடலாம். ஓகேவா? இப்போ அவர் வந்து எந்த சூழ்நிலையில் அவர் வெறுமனே முழுவதுமாக சிட்சை கொடுக்காம மன்னிக்கணும்னு நினைக்கிறார், எந்த சூழ்நிலையில் அவர் மன்னித்து நமக்கு சிட்சை கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரைட். இப்போ இந்த சிட்சை அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிட்சை அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஓகேவா? நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். சிட்சை அப்படிங்கிறது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளை கொண்டு வரக்கூடிய, ஒரு கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு கண்டிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறுமனே பாவம் அப்படிங்கிறது அப்போ மன்னிச்சுட்டு ஆண்டவர் சும்மா விடக்கூடிய ஒரு இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் அப்படிங்கிறது அந்த பாவத்திற்கான கான்சிக்வன்ஸையும் ஆண்டவர் மாத்துறாருன்னு சொல்லி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஏற்ற ஒரு விளைவு இருக்குது. அதான் கான்சிக்வன்ஸ். கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப கிராஃபிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப்பில் அந்த மாதிரி ரொம்ப கிராஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய முகத்தை வந்து ரொம்ப விகாரமாக ஆகக்கூடிய அளவில் ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐயோ அது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுவார். ஆனால் நீங்கள் பாவம் செஞ்சனால உங்களுடைய உடம்புல ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்குல்ல, உங்கள் முகம் விகாரமாக மாறிடுச்சுல்ல, இது கான்சிக்வன்ஸ். அந்த கான்சிக்வன்ஸை ஆண்டவர் மாற்ற மாட்டார். புரியுதா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த விளைவுகள் மாறாது. பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. ஆனால் அந்த பாவத்தினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்ட அந்த விளைவுகளை ஆண்டவர் மாற்ற மாட்டார். அதனால் பாவம் அப்படிங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேளை சின்ன பாவத்துக்கெல்லாம் விளைவு இருக்காதுன்னு சொல்லி நினைக்கலாம். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த பாவத்திற்கு என்ன விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியே நமக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விளையாட்டுத்தனமாக சொன்ன பொய்யினால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படியோ மாறி கிடக்கலாம். யூ டோன்ட் நோ. எதுக்கும் உதாரணம் ஏதேன் தோட்டம் தான். ஒரு சின்ன பழம்தான், அதைத்தான் சாப்பிட்டாங்க. விளையாட்டுத்தனமாக சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது எவ்வளவு மோசமான விளைவுகள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். அதனால் பாவம் அப்படிங்கிறது நெருப்பு பொறி மாதிரி, ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி. நெருப்பு அப்படிங்கிறது சின்ன பொறியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நெருப்பு தான்.
ஒரு சின்ன தீப்பொறிக்கு கூட ஒரு மிகப்பெரிய காட்டையே கொளுத்தி விடக்கூடிய வல்லமை உண்டு. ஸோ வி டோன்ட் நோ, நம்ம கண்ட்ரோலில் அது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாவத்தின் விளைவுகளை ஆண்டவர் மாற்ற மாட்டார். கடைசியாக பாவத்தினுடைய இந்த கடவுள் மன்னிப்பது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு பாவம் செய்து கடவுள் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக அது இந்த நாட்டினுடைய சட்டத்தை நல்லிஃபை பண்ணாது. இப்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு கொலை தான் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிடுவோமே, கொலை பண்ணிட்டாருங்க, கிறிஸ்தவர் தாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர் தான், ரசிக்கப்பட்டவர் தான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு டப்புன்னு ஒரு கொலை பண்ணிட்டார். இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிறார். அவர் ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறார், ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிப்பாரானா? எஸ், மன்னிப்பார். வேதாகமத்தில் ஆண்டவர் கொலைகாரங்களை மன்னிச்சிருக்கிறாரான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், கொலைகாரங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் கோர்ட்டில் போய் நான் கிறிஸ்தவங்க, நான் கொலை பண்ணிட்டேன் தான், ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டு உங்களுடைய அந்த தவறை மன்னிக்கணும்னு கிடையாது. கோர்ட்டு மன்னிக்காது. கோர்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா கோர்ட்டு நீங்கள் செஞ்ச அந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கும். அப்போது நீங்கள் பாவம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. கடவுளுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. நீங்கள் ஏன்னா பல நேரங்களிலே பாவம் அப்படிங்கிறது சட்டத்தை மீறுறது தான். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் அது சட்டத்தை மீறக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நீங்கள் சட்டத்தினுடைய கையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும். கடவுளுடைய மன்னிப்பு சட்டம் கடமையை செய்கிறத தடுக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால் பாவம் செய்கிறது அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. நம்ம பாவம் செய்யும்போது ஒருவேளை ஒரு சின்ன பாவம் ஏதோ ஒரு சின்ன கான்சிக்வன்ஸோடு அது வெளியே ஒரு சில கான்சிக்வன்ஸ் பேரபிளாக இருக்கும், ஓகேவா? அது சின்னதாக அது போயிடும். ஆனால் ஒரு சில கான்சிக்வன்ஸ் அன்பேரபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பாவம் செய்யும்போது ஒருவேளை அது மன்னிப்போட முடிஞ்சு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யும்போது மன்னிப்பு ப்ளஸ் சிக்ஷை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யும்போது மன்னிப்பு ப்ளஸ் சிக்ஷை ப்ளஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யும்போது மன்னிப்பு ப்ளஸ் சிக்ஷை ப்ளஸ் கான்சிக்வன்ஸ் ப்ளஸ் சட்டத்தினால தண்டனை அப்படின்னு சொல்லி கூட வரலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், மன்னிப்பு அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. பாவத்தை செஞ்சால் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான விளையாட்டுத்தனமான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அது எந்த மாதிரியான ஆபத்தான விஷயமாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சும்மா பாவத்தை நினச்சாப்புல செய்கிறதுக்கு அவர் விட மாட்டார். சும்மா 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 பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்காது. ஒருவேளை உங்களுடைய மனசில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, பாவம் செஞ்சால் ஆண்டவர் மன்னிச்சிருவார், பாவம் செஞ்சால் அப்படி மன்னிக்கிறான்னு பைபிள் சொல்லியிருக்குது, கிருபை கிருபை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சரஸான பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத நபராக இருக்கக்கூடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பாவம் அப்படிங்கிறதும் விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் கிடையாது. அது எவ்வளோ மோசமான விளைவுகளையும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறனால கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு எச்சரிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.